தான் செய்த தவறுக்கு இதுதான் பிராயச்சித்தம் என்று தன் மனப்பூர்வமான சம்மதத்தோடு வடிவுக்கு ஆசி கூறி வாசல் வரை சென்று வழி அனுப்பி வைத்தாள். சுந்தரிக்கு தான் செய்தது தவறு என்று நன்றாக தெரிகிறது. இருந்தாலும் தன்னையும் தன் கலையையும் அவமதித்து விட்டார்களே என்ற ஆதங்கத்தில்தான் அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிட்டாள். பெரியவர்கள் சிலர் நீ செய்தது தவறு என்று எடுத்து சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொண்டு தன் சிஷ்யான தங்கையையே தங்கள் தங்கைக்கு நாட்டிய பயிற்சி அளிக்க அனுப்பி வைத்தாள். சுந்தரி வராமல் தன் தங்கையை அனுப்பி வைத்து விட்டாளே என்று தாங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதில் தவறாக எடுத்துக்கொள்ள என்ன இருக்கிறது? என்னை பொறுத்தவரை இந்த இல்லத்திலிருந்து யாரோ ஒருவர் என் தங்கை கல்யாணிக்கு நாட்டிய பயிற்சி அளிக்க வரவேண்டும். அது சுந்தரியாக இருந்தால் என்ன, அவள் தங்கை வடிவாக இருந்தால் என்ன, அதில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. இப்போது நான் இங்கு வந்ததே நடந்து போன விஷயத்தை சுந்தரியிடம் புரியும்படி எடுத்துச் சொல்லி அதற்காக வருத்தம் தெரிவித்து என் தங்கைக்கு நாட்டியம் கற்றுத்தர வரவேண்டும் என்ற கோரிக்கையை அவளிடம் சொல்லி அழைத்துப் போகலாம் என்றுதான் வந்தேன். ஆனால் எனக்கு முன்பாகவே சுந்தரி அதை உணர்ந்து தன் தங்கையை என் இல்லத்திற்கு அனுப்பி வைத்து விட்டாள். இதற்கான நன்றியை நான் சுந்தரியிடம் சொல்லியே தீர வேண்டும். சுந்தரியை கூப்பிடுங்கள். சுந்தரி இப்போது இங்கே இல்லை. எங்கு சென்றிருக்கிறாள்? கோயிலுக்கு சென்றிருக்கிறாள். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. தாங்கள் சிறிது நேரம் இங்கேயே இருங்கள். நான் சென்று சுந்தரியை அழைத்து வருகிறேன். வேண்டாம். மனதில் உள்ள பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காகத்தான் கோயிலுக்கு செல்கிறோம். அங்கேயும் சென்று அவசரம் காட்டி அவர்களை வேதனைப்படுத்த வேண்டாம். சுந்தரியை இங்கு வரவழைத்து நன்றியை தெரிவிப்பதை விட நேரிலேயே சென்று நன்றி சொல்வதுதான் மிக பொருத்தமாக இருக்கும். தாங்கள் எவ்வளவு பெரிய அம்பலக்காரர்! தாங்கள் ஆண்டவன் சந்நிதியில் அம்பலக்காரனும் ஒன்றுதான், ஆடல் அரசியும் ஒன்றுதான். ஏற்கனவே அந்த ஆடல் அரசி நான் மதிக்கவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாள். அந்த மதிப்பை இன்று நான் கொடுத்து விடுகிறேன். கோவிலுக்கே சென்று எனது நன்றியை தெரிவித்து விடுகிறேன். நான் வருகிறேன். வாருங்கள். திருக்கோட்டியூரில் எழுந்தருளியிருக்கும் சௌமியநாராயண பெருமானே, சில நாட்களாக நடக்கக்கூடாத நிகழ்ச்சிகள் ஏதேதோ நடந்தேறிவிட்டன. பாகநேரி அம்பலக்காரர் விஷயத்தில் நான் செய்தது தவறு என்றே தெரிந்தாலும் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் ஏற்றிருப்பது புனிதமான நாட்டிய கலை. ஆனால் அதை தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கும் சிலர் அவர்களது அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் என் மீது பயன்படுத்தி என்னை அவர்களுக்கு உடமையாக்க பார்க்கிறார்கள். அதன் காரணமாக ஆண் வர்க்கத்தினர் அனைவர் மீதும் அளவற்ற வெறுப்பு ஏற்பட்டுவிட்டது. யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று என்னால் பிரித்து பார்க்க முடியவில்லை. என் வாழ்க்கையே ஒரு சோதனையாக மாறிவிட்டது. இப்படி நான் ஒரு புறம், என் தங்கை வடிவு மறுபுறம். வெளி உலகத்தை புரிந்து கொள்ள முடியாத வெள்ளை உள்ளம் படைத்தவள் வடிவாம்பாள். நாதமுனி மாமாவும் லலிதாங்கி அத்தையும் எங்களுடன் இருந்தாலும் வடிவை பொறுத்தவரை சிறு வயதிலிருந்தே அப்பா அம்மா அக்கா எல்லாமே நான் தான். இதனால் வரை அவள் என்னை சார்ந்தே வாழ்ந்து விட்டாள். என்னுடைய வாழ்க்கைதான் கேள்விக்குறியாகிவிட்டது. வடிவாம்பாள் வாழ்க்கைக்காகவாவது நல்லதொரு விடையை நீதான் வழங்க வேண்டும். நல்ல குணமுள்ள ஆண்மகன் அவளுக்கு கணவனாக அமைய வேண்டும். இதுதான் என் பிரார்த்தனை. வணங்குகிறேன். வணக்கம். அம்மா சுந்தரி, நலமாக இருக்கிறாயா? நான் நலமாக இருக்கிறேன் ஐயா. முதலில் நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். என்னம்மா சுந்தரி, ஏன் மன்னிப்பு என்று பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறாய்?
மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவிற்கு நீ எந்த தவறும் செய்யவில்லையே. இல்லை ஐயா, உங்கள் பேத்தி கனகப்பிரியா எனது நாட்டியத்தை காண வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டாள். என்னை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்ட மாணவிக்கு என்னால் முழு திருப்தி அளிக்க முடியவில்லை. அவளது ஆசையை முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை. என்னுடைய கோபத்தாலும் அவசரத்தாலும் அரை மனதோடுதான் நான் அன்று ஆடினேன். அது மட்டுமன்றி, எவ்வளவு பெரிய மனிதர் நீங்கள்! நீங்கள் பாகநேரி அம்பலக்காரரை அழைத்து வந்திருக்கும் போது அவசரப்பட்டு அவமரியாதையுடன் அவரை பேசிவிட்டேன். தேவையற்ற சங்கடத்தை உங்களுக்கு உருவாக்கிவிட்டேன். சங்கடம் என்று சொல்ல முடியாதம்மா, சூழ்நிலை என்று தான் சொல்ல வேண்டும். பாகநேரி அம்பலக்காரர் மீது மக்களுக்கு இருக்கும் அபிமானமும் அன்பும் தான் அவரை கண்டவுடன் அந்த இடத்தில் வெளிப்பட்டு விட்டது. அன்பின் மிகுதியால் ஏற்பட்ட சர்ச்சை காரணமாக உன்னுடைய நாட்டிய நிகழ்ச்சி சிறிது நேரம் தடைபடும்படி ஆகிவிட்டது. அதனால் உனக்கு சங்கடம் ஏற்படும் சூழ்நிலை உண்டாகிவிட்டது. ஒரு உண்மையான கலைக்கு அவமதிப்பு ஏற்படும் பொழுது அதை பார்த்து பொறுத்துக்கொள்ள உன்னால் முடியவில்லை. அதற்காக நீ ஆத்திரப்பட்டது நியாயம்தான். நியாயமில்லை. நீங்கள் எத்தகைய உயர்ந்த குணம் படைத்தவர் என்பதை அந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் நன்றாக தெரிந்து கொண்டேன். இந்த ஊரே உங்களை கைகூப்பி வணங்குவது மட்டுமல்லாமல் பல அம்பலக்காரர்களும் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து உங்களை சிறப்பித்தார்களே. அத்தகைய சிறப்புமிக்க நீங்கள் ஒருவரை அழைத்து வந்து அவருக்காக நீ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று கேட்டபோது எத்தகைய பிரச்சனையானாலும் அதையெல்லாம் மறந்துவிட்டு உங்கள் வார்த்தைக்கு மதிப்பளித்து பாகநேரி அம்பலக்காரரின் தங்கைக்கு நாட்டியம் கற்றுத்தருவதை பற்றி நான் யோசித்திருக்க வேண்டும். தங்கள் வார்த்தைக்கு மறுபேதும் கூறாமல் நான் அதை ஏற்றிருக்க வேண்டும். ஆனால் நான் என்ன செய்தேன்? அரங்கத்தில் எனக்கு ஏற்பட்ட அவமதிப்பை மனதில் கொண்டு அனைவரையும் அவமதித்தேன். அதற்காக அவசியம் நான் தங்களிடம் மன்னிப்பு கேட்டே தீர வேண்டும். சுந்தரி, நீ அவசியம் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்றால் நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என்னிடம் அல்ல, பாகநேரி அம்பலக்காரரிடம். ஏனென்றால் உன்னுடைய நிகழ்ச்சி பாதியிலே தடைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் சபைக்கு நடுவே வராமல் அரங்கத்தில் மறைந்திருந்தார். அம்பலக்காரர் ஒருவர் அவரை பார்த்து விட்டதால் அரங்கமே அமளியாகிவிட்டது. எல்லோரும் ஒரே நேரத்தில் தங்களது அன்பை வெளிப்படுத்தும் பொழுது அதை வேண்டாம் என்று நிராகரிப்பது நல்ல தலைவனின் பண்பல்ல. அந்த மரபைத்தான் பாகநேரி அம்பலக்காரர் பின்பற்றினார். அது அவரது தவறல்ல. அதன் பிறகு அவர் உன் வீட்டிற்கு வந்து உன்னிடம் ஒரு கோரிக்கையை வைத்து அது நிராகரிக்கப்பட்டு கடுமையான சூழல் உருவாகிவிட்டது. அவர் அங்கிருந்து சென்றதும் என்னிடம் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? ஒரு ஆடல் அரசியை, தனது கலையை தெய்வமாக கருதும் ஒரு நாட்டிய தாரகையை என்னையும் அறியாமல் அடிக்க கையை ஓங்கினேனே, அது எவ்வளவு பெரிய அநாகரிகமான செயல் என்று மிகவும் மனம் வருந்தி வேதனைப்பட்டார். ஐயா, கடுமையாகவும் அநாகரிகமாகவும் நடந்து கொண்டது நான் தான். உன் வாளை விட என் கால் சதங்கைக்கு சக்தி அதிகம் என்று ஒரு மாவீரரின் வாளை என் கால் சதங்கைக்கு ஒப்பிட்டு பேசிவிட்டேன். அப்படி பேசினால் எந்த ஆண்மகனுக்குத்தான் கோபம் வராது? அதுவும் ஒரு அம்பலக்காரரை அப்படி பேசினால் யார்தான் பொறுத்துக் கொள்வார்கள்? அன்று என் வாக்கிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவர் நெஞ்சிலே ஈட்டியாக பாயும் போது அவர் அதை எப்படி தாங்கிக் கொள்வார்? அதன் வெளிப்பாடுதான் பாகநேரி அம்பலக்காரர் அன்று அந்த அளவிற்கு நடந்து கொண்டார். நீ சொல்லுவதும் உண்மைதானம்மா. அதே இடத்தில் வேறொரு அம்பலக்காரராக இருந்திருந்தால், தன்னை எதிர்த்து ஒரு அம்பலக்காரரே அப்படி பேசியிருந்தால் கூட அவரை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று தான் நினைத்திருப்பான். ஆனால் நீயோ ஒரு சராசரி பெண். வாளுக்கு வேலி நினைத்திருந்தால் இதே திருக்கோட்டிற்குள்ளே வந்து என்ன வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். பாகநேரியாரை தடுத்து நிறுத்தும் தைரியம் இந்த மேனாமேனா செட்டியாருக்கு கிடையாது. ஏனென்றால் அந்த அளவிற்கு அதிகாரமும் படைபலமும் அவருக்கு இருக்கிறது. அத்தோடு மக்கள் செல்வாக்கும் மிகுதியாக இருக்கிறது. இவை அனைத்தும் அவரிடம் இருந்தாலும் அவைகளை தன்னுடைய சுயநலத்திற்காகவோ அராஜகத்திற்காகவோ பயன்படுத்தாத பண்பான குணம் அவரிடத்தில் இருக்கிறது. தன்னை நம்பியவர்களை பாதுகாக்கும் கடமை அவரிடத்தில் இருக்கிறது. தன்னால் யாருக்கும் களங்கம் ஏற்படக்கூடாது என்ற கண்ணியம் அவரிடத்தில் இருக்கிறது. தன் மக்களால் தனக்கு அவமானமே நேரினும் அதை தாங்கிக் கொள்ளும் கட்டுப்பாடும் அவரிடத்தில் இருக்கிறது.
அவ்வளவு ஏன், தன் வீட்டில் வேலை செய்யும் பணியாளர்களாக இருந்தாலும் அவர்களை தன் உடன்பிறப்புகளாகவும் சக மனிதருக்கு தர வேண்டிய மரியாதையை தரக்கூடியவராகவும் சாதி மத பேகம் என்ற பாகுபாடே இருக்கக்கூடாதென்று மக்களுக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறார். அதற்கு உதாரணமாக தானே வாழ்ந்து காட்டினால்தான் மற்றவர்களும் அதை பின்பற்றுவார்கள் என்று தானே அதற்கு முன்னோடியாக திகழ்கிறார். ஐயா, பாகினேரியாரை பற்றி தாங்கள் சொல்ல சொல்ல இப்படிப்பட்ட உத்தமரையா நாம் உதாசீனப்படுத்தினோம் என்று வேதனைப்படுகிறேன். அவரிடம் அப்படி நடந்து கொண்டதற்காக வெட்கி தலை குனிகிறேன். சுந்தரி, வயதில் அவர் இளையவராக இருந்தாலும் அனுபவத்தால் அனைவருக்கும் மூத்தவர், மிகவும் பக்குவப்பட்ட பண்பானவர். இத்தகைய நற்குணங்களும் ஆற்றலும் படைத்த பாகனேரியார் உன்னிடம் மற்றும் நற்பெயரை பெற முடியவில்லையே என்பதுதான் எனக்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறது. உங்கள் வருத்தம் நிச்சயம் தீரும். இந்த பரமனின் அருளால் நான் அவரை மீண்டும் பார்ப்பேன். அப்போது என்னுடைய கோபதாபங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு மனப்பூர்வமாக அவரிடம் மன்னிப்பு கேட்கப் போகிறேன். இது போதும் சுந்தரி, இது போதும். நீயும் அன்பானவள், அவரும் பண்பானவர். இப்படிப்பட்ட இரு உள்ளங்களுக்குள் எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் இருக்க வேண்டும். அதுதான் சுந்தரி என் ஆசை. எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஐயா. அதற்கு இந்த திருக்கோட்டியூர் பெருமான் நிச்சயம் துணையிருப்பார். நான் வருகிறேன் அம்மா. ஆகட்டும். அம்பலம், என்ன விஷயம் மேகநாதா, இங்கு வந்திருக்கிறாய்? தங்களை தேடிக்கொண்டு சுந்தராம்பாள் வீட்டிற்குத்தான் சென்றிருந்தேன். நீங்கள் கோயிலுக்கு சென்றிருப்பதாக சொன்னார்கள். அதனால்தான் தங்களை காண இங்கேயே வந்துவிட்டேன். என்ன விஷயம் மேகநாதா? முக்கியமான விஷயமாக இல்லாமல் இவ்வளவு தூரம் நீ என்னை தேடிக்கொண்டு வரமாட்டாயே. சொல், என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா? அம்பலம், தாங்கள் இப்படி பதற்றப்படும் அளவிற்கு எந்த விபரீதமும் ஏற்படவில்லை. தாங்கள் பாகனேரியில் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, பாகனேரிக்கு பங்கம் விளைவிக்க ஒருவனாலும் முடியாது. அத்தகைய எண்ணம் ஒருவனுக்கு ஏற்பட்டாலே அவனுடைய அழிவிற்கு அவனே விதை விதைத்தது போல் ஆகிவிடும். பிறகு நீ இவ்வளவு தூரம் என்னை தேடி வருவதற்கு என்ன காரணம்? நல்ல செய்தி, அதுவும் முக்கியமான செய்தி. என்ன செய்தி? சின்னம்பலம் ஈழத்திற்கு சென்ற காரியத்தில் முழுமையான வெற்றி அடைந்து விட்டாராம். நம்ப தகுந்தவர்கள் மூலம் சின்னம்பலம் முல்லைத்தீவிலிருந்து செய்தி அனுப்பியுள்ளார். ஈழத்திலிருந்து புறப்பட்டு விட்டாராம். நாளை காலை பாகனேரியை அடைந்து விடுவேன் என்றும் செய்தி அனுப்பியுள்ளார். ஆதப்பன் எடுத்த காரியத்தை சாதித்து விட்டான். சின்னம்பலம் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அதை நிச்சயம் சாதிப்பார் என்ற முழு நம்பிக்கை எனக்குண்டு அம்பலம். அந்த நம்பிக்கை எனக்கும் உண்டு மேகநாதா. அதனால்தான் ஆதப்பனை ஈழத்திற்கு செல்ல அனுமதித்தேன். இருந்தாலும் ஆதப்பன் செல்லும் இடமோ புது இடம். வெள்ளையர்கள் மட்டுமின்றி மற்ற இனத்தவரும் அங்கு உள்ளனர். அதனால் முல்லைத்தீவை பரிபாலிக்கும் வைரமுத்து பண்டாரக வன்னியனை சந்தித்து ஒப்படைக்க வேண்டியதை எந்த தடையுமின்றி ஒப்படைக்க வேண்டுமே என்ற கவலைதான் எனக்கு இருந்தது. அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் அம்பலம். சின்னம்பலம் முல்லைத்தீவை அரசாளும் வைரமுத்து பண்டாரக வன்னியரை ரகசியமாக சந்திக்க வருகிறார் என்பதை அறிந்த கண்டி மன்னன் ராஜவிக்ரமசிங்கம் நேரே முல்லைத்தீவிற்கே வந்து சின்னம்பலத்தை சந்தித்து பேசினாராம். ராஜவிக்ரமசிங்கம் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டப்பெயர். கண்ணுச்சாமி என்பதே அவர் ஒரு தமிழர் என்பதை உணர்த்தும் உண்மையான பெயர். உண்மைதான் அம்பலம். மருது சகோதரர்கள் சின்னம்பலத்தின் மூலம் அனுப்பிய ஆயுதங்களை கண்டதும் பண்டாரக வன்னியரும் கண்ணுச்சாமியும் மருது பாண்டியர்களையும் ஊமைத்துறையாரையும் கோபால நாயக்கரையும் உங்களையும் மனதார பாராட்டினார்களாம். இந்த அரிய செயலை அற்புதமாக நிறைவேற்றியதற்காக நம் சின்னம்பலத்தை பாராட்டி பெருமைப்படுத்தினார்களாம். ஆஹா, ஆதப்பனை நினைத்து பெருமைப்படுகிறேன் மேகநாதா. அவனுடைய நாட்டுப்பற்றும் தைரியமும் என்னை திகைக்கச் செய்கிறது. உண்மைதான் அம்பலம். பொதுவாக அம்பலக்காரர்கள் வீட்டிலோ அல்லது செல்வந்தர் வீட்டிலோ பிறந்த இளைஞர்கள் தன்னுடைய இளமை பருவத்தை கேளிக்கைகளிலும் சுகபோகங்களை அனுபவிப்பதிலும் தான் தங்களது அதிக நேரத்தை செலவழித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் தங்கள் தம்பி சின்னம்பலமோ உங்களைப் போலவே நாட்டுப்பற்றோடும் மற்றவர்களிடத்தில் மரியாதையோடும் இருப்பதோடு வெறும் பெயருக்காக அந்த நாட்டுக்கு தலைவனாக இல்லாமல் தன் நாட்டு மக்களுக்கு தன்னாலான நலன்களை செய்ய வேண்டும் என்று தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அதற்குண்டான செயல்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அந்த முயற்சியில் வெற்றியும் பெற்றிருப்பது இந்த நாடே போற்றத்தக்க அரும் செயல்.
இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு இளைஞர்களும் அவரை நினைத்து பெருமிதம் படும்படியான அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறார் சின்னம்பலம். தமிழகத்தில் இருப்பவர்கள் மட்டும் நம் இனமல்ல, ஈழத்தில் இருந்தாலும் அவர்களும் நம் திராவிட தமிழ் இனம்தான் என்பதை மனதில் கொண்டு அவர்களுக்கு தேவையான ஆயுதத்தை கொண்டு சென்று அதை சேர்ப்பதில் வெற்றியும் பெற்றிருப்பது எத்தகைய அரிய செயல் அம்பலம். திருக்கோட்டியூரப்பா, உன் கோயில் வாசலுக்கு வந்ததுமே என் மனம் குளிரும் செய்தி கிடைத்தது. இந்த வெற்றி செய்திகள் தொடர்ந்திட அருள் புரிவாய் பெருமானே. மேகநாதா, மிக மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருக்கிறாய். வா, உள்ளே சென்று நம் திருக்கோட்டியூர் பெருமானுக்கு நம் நன்றியை செலுத்துவோம். இல்லை அம்பலம், நான் வரவில்லை. ஏன் மேகநாதா? இது பாகநேரியாக இருந்திருந்தால் நீங்கள் அழைத்த மறுகணமே கோயிலுக்குள் வந்திருப்பேன். ஆனால் இது திருக்கோட்டியூர். நான் இவ்வளவு தூரம் உள்ளே வந்ததையும் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பதையும் யாராவது பார்த்து ஏதாவது பிரச்சனை செய்து விடுவார்களோ என்று அச்சப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இதற்கு மேலும் நான் உள்ளே வந்தேன் என்றால் அதனால் ஏற்படும் தீராத பிரச்சனைக்கு நான் ஒரு காரணமாகி விடுவேன். உங்களை போன்ற பரந்த உள்ளம் கொண்டவர்கள் நம் நாட்டில் குறைவு அம்பலம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதெல்லாம் இன்னும் ஏட்டளவில் தான் இருக்கிறது. அதை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு இன்னும் எத்தனை காலங்கள் ஆகும் என்பது இந்த திருக்கோட்டியூர் அப்பனுக்குத்தான் தெரியும். பரங்கியரிடமிருந்து கூட நமது நாட்டை மீண்டும் பெற்றுவிடலாம். ஆனால் பிறப்பைக் கொண்டு மனிதனின் தரத்தை நிர்ணயிக்கும் அறியாமை இருளிலிருந்து அறிவு ஒளி எனும் தீபத்தை ஏற்றி மக்கள் எப்போது விடுபடுவார்களோ என்று தெரியவில்லையே மேகநாதா. பிறப்பைக் கொண்டு ஒரு பிரிவினையை உண்டாக்கி இவர்கள் கோயிலுக்குள் செல்ல தகுதி படைத்தவர்கள், இவர்கள் கோயிலுக்குள் செல்ல அருகதையற்றவர்கள் என்று பேதம் பிரித்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று வரையறையறுத்து வாழ்கிறார்களே. ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமம் என்ற உண்மையை உணர மறுக்கிறார்கள். அனைவரும் ஆலயத்திற்குள் சென்று அந்த ஆண்டவனை தரிசிக்கும் காலம் எப்போது வரும் என்று தெரியவில்லையே மேகநாதா. அந்த காலம் அவ்வளவு எளிதில் வந்துவிடாதாம். பிரிவினை என்பது நமது கலாச்சாரத்தோடு தோன்றிவிட்ட பிறவி குணம். அதை அவ்வளவு எளிதில் மாற்றிவிட முடியாது. அதை விடுங்கள். எங்களை பொறுத்தவரை தெய்வம் என்பது கோயில் கருவறையில் மட்டுமல்ல, உங்களை போன்ற உயர்ந்த குணம் படைத்தவர்களின் உள்ளத்திலும் இருக்கிறது.